அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 13/8/2026 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம், பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள், கிரீஷ்ம ரிது, தக்ஷணாயன புண்ணியகாலம். இன்று அதிகாலை 12:16 வரை அமாவாசை, பின்பு இரவு 10:38 வரை பிரதமை, பின்பு த்விதியை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 8:06 வரை ஆயில்யம், பின்பு மக நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று காலை 8:06 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய சுபயோக சுபதினத்தில் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதினால் உடல் சோர்வும் மனச்சோர்வும் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஆரோக்கிய குறைபாடுன்னு எடுக்க முடியாது. இருந்தாலும் காலையிலேருந்தே கொஞ்சம் ஸ்லக்கிஷாக, லெத்தார்ஜிக்காக, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் இது இன்றைய உங்களுடைய நாள் வேலையை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கலாம். நிதி நிலைமை நல்லா இருக்குது. குடும்ப சூழல் மிக அருமையாக உள்ளது. இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம், இல்லை இன்றைக்கி பிஸ்னஸ்க்கு போக வேண்டாம், யாராவது பார்த்துக்குவாங்க, நம்ம வீட்லேயே நிம்மதியாக இருக்கலாம், நிதானமாக குளிச்சுட்டு நிதானமாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம்னா இன்றைக்கி அதை பண்ணுங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்ல நாள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பெரிய முடிவுகளை எடுத்து, அந்த பெரிய முடிவுகள் உங்களுடைய வியாபாரம், தொழில், கூட்டாளிகள் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1.5 நாள் அதை அந்த முடிவுகளை வெளிப்படுத்துறதுலையோ அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை சில விஷயங்கள் கண்ணை மறைச்சிருவார். அதோட கான்சிக்வன்சஸ் உங்களால் பூர்ணமாக யோசித்து அந்த முடிவை சொல்ல முடியாது. அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் யோசிக்க வேண்டியதற்கு பாக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. அப்போ உத்தியோகஸ்தர்கள் தனக்குத்தான் தெரியும், தான் இந்த வேலையில் ரொம்ப அனுபவசாலி அப்படின்னு அவசரப்பட்டு உங்களுடைய பாஸ் முன்னாடியோ அல்லது மற்றவர்கள் முன்னாடியோ சொல்லி அந்த செயலை செய்து முடிக்கும் பொழுது ஏதோ ஒரு சிக்கலில் அந்த வேலை நின்று போயிடும். அதனால் இன்றைக்கி டாம்பிகம், பெருமை இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மாத்திரம் செய்யுங்க. உடல்நிலை நல்லா இருக்குது, நிதி நிலைமை நல்லா இருக்குது, குடும்பச் சூழல் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பர்டிகுலர்லி பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. கடகடன்னு தெரிஞ்ச உண்மைகளை அத்தனையும் சொல்லிடக்கூடாது. சொல்பவை அனைத்தும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் அனைத்து உண்மைகளையும் கேட்காமல் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ரைட்டா? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனையும் மடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டி தீர்த்துட்டிங்கன்னா உங்களை அறியாமலேயே அவசியமில்லாத சில இன்ஃபர்மேஷன் வெளியில் போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க, கண்ட்ரோல்டாக இருங்க. மற்றபடிக்கு இன்னைக்கு மெயினாக மாணவர்கள், இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் அதிகமாக தேவை. இதை ஆசிரியர்களே சுட்டி காட்டக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்கும். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. முக்கியமாக கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்கள் இன்றைக்கி முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுறாதீங்க. நல்ல கவனமாக படிங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசிக்கு இன்னைக்கு ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால ஒன்றும் மன ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது. ஆனால் என்ன ஆகும், கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். எதனால்? அதிகமான வேலை பளுவினால்.
அந்த வேலை பளு வந்து உங்களுடைய நார்மலான நாள்ல உண்டா? கிடையாது. ஏதாவது ஒரு அதிகப்படியான வேலைய இன்னைக்கு இழுத்து விட்டுப்பீங்க. அத இன்னைக்குள்ள செஞ்சே முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த உடல் சோர்வு வரும். தனம் நல்லா இருக்கு. வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவீங்க. என்ன காரணம் என்னன்னே தெரியாது. சில பேருக்கெல்லாம் ஒரு வீக்னஸ் உண்டு. சிம்ம ராசின்ட்டு இல்ல, எல்லா ராசிக்குமே. என்னன்னா, கொஞ்சம் மனசு டல்லா இருக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு அப்செட்டா இருக்கும் பொழுதோ, திடீர்னு அவங்க பாட்டும் சொல்லாம கொள்ளாம ஷாப்பிங் போயிடுவாங்க. கண்டதெல்லாம் வாங்கி போடுவாங்க. இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டது, அவசியப்பட்டது, இல்ல எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து, அதனால சில பேருக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். நீங்க இன்னைக்கு அந்த கேட்டகரிக்குள்ள போயிடுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல மனசு ஹர்ட் ஆயி, உடனே நீங்க பாட்டுக்கு போயிட்டு, நல்ல ஒரு சூப்பர் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவீங்க. அது ஒரு விதத்துல நல்லது தான். வாங்காம இருக்கிற சாமான்லாம் வாங்கி போட்டுருவீங்க. 2வது தனம் இன்னைக்கு நெறைய வரும். வர்றது அத்தனையுமே கிட்டத்தட்ட செலவு பண்ணிருவீங்க. இதுதான். இது நான் சொன்னாலும், சொல்லாட்டினாலும் கண்டிப்பா நடக்கும். ஆகையால் மகிழ்ச்சியா இருங்க. மனசு வருத்தப்படாதீங்க. ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்கு. குடும்பச் சூழல் நல்லா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு புது பொருட்கள் சிலதெல்லாம் வரும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே. தொட்டதெல்லாம் துலங்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. அதீதமான லாபங்களை ஈட்டக்கூடிய சில புதிய தொழில்களுக்கு அச்சாரம், சில புது கான்ட்ராக்ட், நல்ல ஹை ப்ராஃபிட் ஈல்டிங் ஜாப் இதெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விட இன்னைக்கு தொழில், சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்ல நாள், ஆரோக்கியமான நாள். அதனால் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், இன்னைக்கு வந்து புதுசாக ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னா தைரியமாக அந்த வேலையை எடுத்துக்கோங்க. உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் விட கொஞ்சம் சவாலான வேலையாக இருந்தால் கூட அதை எடுத்துக்குங்க. பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து நல்ல தன வரவு, பேரு, புகழ், உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு சராசரியான நாள். எதுவும் பெருசா கெடுதல் நடக்கக்கூடிய ஒரு நாள் இல்லை. சாதாரணமான நாள். ஆனால் குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியை பற்றின ஒரு பேச்சு அடிபடும். அதில் நீங்கள் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுவீர்கள். ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லாட்டினா வந்து வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதோ, போக்குவரத்தோ அந்த மாதிரி உங்களுடைய ஈடுபாடு அந்த சுப நிகழ்ச்சியில் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். இன்றைக்கி வந்து வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அந்த வேலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், நல்ல வருமானம் கிடைக்கும். ஈவன் இந்த ஓவர் டைம் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாளிகள், வேலைக்கு செல்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஓவர் டைம் கிடைக்கும். நிறைய வேலை செய்வீங்க, நிறைய காசு கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு அப்பா அம்மா வழியில், மாத்ரு பித்ரு அந்த வழியில் வந்து நல்ல ஒரு யோகமான நாள். எப்படி அப்படின்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம், உதவி, அறிவுரை, அவங்களுடைய சப்போர்ட், இது எல்லாமே வந்து கிடைக்கும் அல்லது இன்று முதல் கிடைக்க தொடங்கும். ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வீட்டில் பெரியவங்களோட ஒரு நடமாட்டம், உங்களுக்கு ஒரு பெரிய தெய்வ பலம், அது இயற்கையோட தெய்வ பலம். அந்த மாதிரி நீங்கள் இன்னையிலிருந்து அனுபவிப்பீங்க. நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் பாதி கவலைகள் வந்து உங்களுக்கு குறைந்து விடும். இன்று முதல் சில பேருக்கு. அதுக்கும் அப்புறமாக இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தினால உங்களுடைய தன வரவு கூடும்.
வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நிரந்தரமாக்கப்படுவீர்கள். அந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திராஷ்டமம் தொடர்கின்றது. கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன ஏற்ற இறக்கங்களை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ பாஸ் ஆன் பண்ணி அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனாக போகாமல் உங்கள் லெவல்லையே நிறுத்திக்கங்க. அதுக்கான மன ஆரோக்கியம் உண்டு. அது வந்து உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே சரியாயிடும். அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலை. அதனால் நிதானம் தேவை. ரொம்ப பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூடுமான வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. நாள் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், 7ஆம் வீட்டு சந்திரன் உங்களை நல்ல மன ஆரோக்கியத்தோட சிறப்பான மனநிலையில் வைத்திருப்பார். தனம் நன்றாக இருக்கின்றது. இன்றைக்கி வந்து நீங்களாக போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு மனசில் தெம்பு இருக்கும். ஆனால் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. அதற்கு தகுந்த மாதிரி இருங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. மனநிலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு 6ஆம் வீட்டு சந்திரனால் உங்களோட எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. எதனால் அப்படின்னா, உங்களுடைய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, தைரியமான போக்கு. அதனால் உங்களுடைய எதிரிகள் வந்து இனி இவர் கூட மோத முடியாது, இவரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லெவல்லாம் விட்டு இவர் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பூர்ணமான எண்ணிக்கையோட உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அது ரொம்ப நல்ல சமாச்சாரம். எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டு அது இது இந்த மாதிரிலாம் இல்லாமல் மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்கெல்லாம் உங்களோட உண்மையான நிலைமை, உங்களுடைய உண்மையான மதிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களே விலகி போயிடுவாங்க. இது ஒரு நல்ல நிகழ்வு. இன்று முதல் இது நடக்க தொடங்கும். தனம் நல்லா இருக்குது, உணவு நல்லா இருக்குது, குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ஒரு தைரியமாக இருப்பீங்க நீங்களே உங்களை அறியாமல். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சுபாவமாக நல்ல நாள். இதனால் அதனால் அப்படின்ட்டுலாம் இல்லை, நல்ல நாள். அண்டு பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வரக்கூடிய ஒரு நாள். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் கல்லூரி படிப்பவர்களாக இருந்தாலும் ஈவன் திருமணமானவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் இன்று பெருமை சேர்க்கும் நாள். அதாவது உங்களோட மனசுக்குள்ள ஒரு பெருமிதமாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சொல்லோ செயலோ இல்லை சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்போ அது உயர்கின்ற ஒரு நாள். நல்ல நாள். தனம் சாதாரணம். குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் அந்யோன்யம். இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மிக்க சில செயல்கள் தன்னை போல் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளோ எதுவோ ஒன்று ஆகக்கூடி இன்னைக்கு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள்.